முல்ஜிம். உண்மையில் அஹ்லுசுன்னா ஏன் விமர்சிக்கப்படுறாங்க தெரியுமா? அஹ்லுசுன்னா வல் ஜமாஅ பிழை செஞ்சவன்ட பிழைன்னு சொல்லிடுவாங்க, வழிகேடன்னு சொல்லிடுவாங்க, குஃப்ரன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவன் காஃபிரா என்று சொல்கிற டைமில் நிறைய அவன் பக்க நியாயத்தை பேசுவாங்க. அதுதான் அஹ்லுசுன்னா விமர்சிக்கப்படுறதுக்கான காரணம். நம்ம அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சரியானவர்கள், அலியின் பக்கம்தான் ஹக் இருக்குது, அதுக்கான பல ஆதாரங்கள் இருக்குது என்றதெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் முஆவியா இடத்த நியாயத்தை பேசுகிறோம். இந்த நியாயத்தை பேசுகிற டைமில் நம்ம அலிக்கு விரோதமானவங்கன்னு காட்டுறவங்க யார்? அநியாயமானவர்கள், அவங்களுக்கு நடுவில் நிற்க தெரியாதவர்கள், அஹ்லுசுன்னாவை புறக்கணித்தவர்கள், அஹ்லுசுன்னாவை அதை சரியான முறையில் புரிந்து கொள்ளாதவர்கள் தான் அந்த நிலை வைப்பாங்க. அஹ்லுசுன்னா விமர்சிப்பதுக்கு காரணம் இது. அப்போ இதில் பாருங்கள், வப்னு முல்ஜிம் இந்த ரவாஃபிதி அஷ்கல் ஹல்கி ஃபில் ஆஹிரா. விளங்கிட்டா? இந்த அதாவது வப்னு முல்ஜிம்டா யார்? அலி ரலியல்லாஹு அவங்களை கொன்று வருகிறாரே அவர் ரவாஃபித் ஷியாக்களிடத்தில் அஷ்கல் ஹல்க் மிக படுமோசமானவர். மறுமை நாளில் அலி ரலியல்லாஹு கொண்டவர். வஹுவ இந்தனா அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னாவான எங்களிடத்தில் மிம்மன் நர்ஜூ லஹுன் நார், நரகம் அவருக்கு கிடைக்கணும்னு நம்ம ஆசை வைக்கிறோம். அலி ரலியல்லாஹு அவங்களை கொண்டுட்டதுனால வனுஜவ்விசு அன்னல்லாஹ யதஜாவஸு அன்ஹு, அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பும் இருக்கென்றும் சொல்கிறோம். இதுதான் அஹ்லுசுன்னா. இதுதான் அஹ்லுசுன்னா. பிடிச்சா இருங்க, இல்லாட்டி புறக்கணிங்க. விளங்கிட்டா? நீதி எங்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் அதில்.